Peppers Entertainment Television. Turn on the heat. Building strong, sales மட்டும் கொஞ்சம் weak. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல், உங்களுக்கு பிடித்தமான சேனல் பெப்பர்ஸ் டிவி. இது உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி பில்டிங் சாங்கு பேஸ்மெண்ட் வீக்கு. நான் உங்களோட அன்பு நண்பன் முல்லை தனசேகரன். வாரம் வாரம் சூப்பரா நம்ம நிகழ்ச்சியில பேசிக்கிட்டு இருக்காங்க நிறைய மக்கள். நம்ம கேட்கற கேள்விக்கு வித்தியாசமான பதிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வாரமும் நிறைய பேரை பார்க்க போறோம். அவங்க கிட்ட சில பல கேள்விகள் கேட்க போறோம். அவங்க என்ன பதில் சொல்றாங்க பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இது பில்டிங் சாங்கு பேஸ்மெண்ட் வீக். பார்த்துனே இருக்கணும்னு தோன்ற பொண்ணு, அதான் ஃபிகர்னு வாங்க. அதுதான் ஏதாச்சும் நீங்க எடுத்து விடுங்க அப்படியே. ஃபுல் டவுசர். ஏய், வேற எதுவும் சொல்லாதீங்க. எவ்வளவு யோசிச்சு சொல்றாங்க. ஓகே நேயர்களே, நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பில்டிங் சாங்கு பேஸ்மெண்ட் வீக். இங்க பெரிய கூட்டமே நிக்குது. உங்க பேர் என்ன படிக்கணும் டக்குன்னு சொல்லுங்க. என் பேர் முகமது கலிஃபா மீரான். நான் பி ஆட்டோமொபைல். ஓகே. என் பேர் ஜோயல் பெனிசன். நான் வந்து ராயல் ஆட்டோ படிக்கிறேன். அரவிந்த் குமார் ராயல் ஆட்டோ. முகமது இர்ஃபான் ராயல் ஆட்டோ. இளமாறன் ராயல் ஆட்டோ. ஓ, ஜிராஜ்குமார் ராயல் ஆட்டோ. நான் என்ன பம்பரமா சுத்தி விட்டு பாக்குறேன். மணிகண்டன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். பி திவாகர் ராயல் ஆட்டோ. ஆனந்த் ஆர்எம்கே ஈசி. ஓஹோ, பக்கா தான். எனக்கு அதுக்கப்புறம் இது இல்லை. இவர் ஹேர் ஸ்டைலை பார்த்தது எதுவும் பேசவே முடியல என்னால. பத்தியலா ராயல், அது என்ன ஸ்டைலா இருக்கு. அது தானா அப்படி ராயல் ஆட்டோனா ஒரு கெத்துங்க. டேய் கொடூர குரங்க, இந்த கர்மத்தை செய்யதான் கடல் தாண்டி வந்தியா? அவ்வளவுதான், வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ஓகே, உங்க எல்லார்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க பாப்போம். ஃபிகர்னு சொல்றோமே, அதுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவோம்? கணக்கு புக்ல இருக்க பிகர் வேற, கணக்கு பண்ற பிகர் வேற. பெண்ணா? ஃபிகர்னா பெண்ணா? அழகான ஒரு பொண்ணு. சரி, அழகு. அதுதான் ஃபிகர்னா அழகு. சைட் அடிக்க வேண்டிய ஒரு பொருள். சைட் அடிக்க வேண்டிய ஒரு பொருள் ஃபிகர் தமிழ்ல. ஒரு படம், உருவம். ஒரு படம், ஒரு உருவம் அல்லது ஒரு உருவமா? ஃபிகர்னா தமிழ்ல வந்து ஒரு படம் அல்லது உருவம். ஃபிகர்னா காலேஜ் பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க சைட் அடிக்குது. ஆஹா, இது வேறயா? காலேஜ், அப்ப ஸ்கூல் பொறுத்த வரைக்கும், அப்புறம் வந்து வேலையை பொறுத்த வரைக்கும், நிறைய பொறுத்த வரைக்கும் போகுமா? பொறுத்த வரைக்கும் போதும்டா அப்படின்னு அவரு. நீங்க சொல்லுங்க. ஒரு வடிவம் ஃபிகர்னா அழகு. இப்போ எந்த ஒரு பொண்ணை பார்த்தோன்னே அப்படியே அள்ளு விடுதோ அதுக்கு பேர் தான் ஃபிகர். இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? அள்ளு ஜொல்லு ரெண்டுமே விடும். தெரியுது, தலைமுடி வளைஞ்சிருக்கும் போதே தெரியுது. ஃபிகர்ன்றது ஒரு ஐட்டம் மாதிரி. ஐட்டமா? ஆஹா, பயங்கரமான ஆளா இருக்காங்க. நாம இந்த இடத்துல பீப் சவுண்ட் போடுங்க. தம்பி ஐட்டம்னு சொல்றாப்ல. போங்கண்ணா, இப்பெல்லாம் சின்ன சின்ன விஷயத்த ஊதி பெருசா இருக்குதுண்ணா. ரசி பாக்குறத நாங்க வந்து ஃபிகர்னு நாங்க வந்து சொல்லலாம். கையில ஏதோ பரதநாட்டியம் ஆடுவோம் போல இருக்க பையன். அப்படிதான் ரசிக்கிறாரு. அப்படியா? ஓ, சரி. நீங்க ஒண்ணு சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? படம் அல்லது உருவம். படம் அல்லது உருவம் ஃபிகர்னா. சோ, தம்பிக்கு ஒரு முறை எல்லாம் கை தட்டுங்க. வாயப்பிள்ளைகள்லாம் ரொம்ப இதுவா இருக்காங்க. கரெக்டா சொன்னாப்ல அப்படியே வச்சிருங்க. இவன் சொன்னதெல்லாம் அழிச்சிருங்க எச்ச போட்டு. உங்க எல்லாருக்கும் வணக்கம்மா. நாங்க வந்து பெப்பர்ஸ் டிவி வந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் சாங்கு பேஸ்மெண்ட் வீக். ஆமா, உங்க பேர் என்ன பண்றீங்க? என் பேர் ஹரிணி, சிஎஸ். என் பேர் சுஷ்மிதா, ஃபர்ஸ்ட் இயர். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஸ்டைல சொல்லுவீங்களோ? ஃபர்ஸ்ட் இயர். ஓகே. என் பேர் காயத்ரி, ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அப்படியா? ஓகே. எல்லாம் எங்க இருந்து வரீங்க? வலுக்கட்டாயமா உங்களுக்கு வீட்ல இருந்து வரீங்களா? எங்க இருந்து வரீங்கன்னா வீடா? வேற என்ன, எங்க இருந்து வரீங்கன்னா? நான் கோம்பேட்ல இருந்து வரேன். குரோம்பேட்ல இருந்து வரீங்க. சரி, ஓகே. உங்களாண்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. அதாவது ஃபிகர்னு சொல்லுவோம் இல்லையா? ஃபிகர்னா அதுக்கு தமிழ்ல என்ன அர்த்தம்? ஃபிகர்னா அதுவா? அது ஒரு டம்மி பீஸ் பா. அழகான பொண்ணு. அழகான பொண்ணா? ஃபிகர்னா தமிழ்ல வந்து அழகான பொண்ணு அர்த்தமா? கரெக்டா சொல்லுங்க. சிஎஸ் படிக்கிறீங்களா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? சரி, அழகான பொண்ணு. சொன்னா மட்டும் அப்படியே புரிய போகுது. ஓவியம். ஃபிகர்னா ஓவியம். அவர் இன்டர்நேஷனல் ஃபிகர். அது சொல்லலாம்ல. ஃபிகர்னா ஓவியம் சொல்லலான்றாங்க. சுஷ்மிதாவா உங்க பேரு? சைட் அடிக்கிற மாதிரி இருக்கிற பொண்ணு. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் கும்பிட்டு வந்த தெய்வமே இங்க நேர்ல வந்த மாதிரி இருக்குது. சைட் அடிக்கிற மாதிரி இருக்கிற பொண்ணு. அத்தியலா? ஃபிகர்னா தமிழ்ல சைட் அடிக்கிற மாதிரி இருக்கிற பொண்ணு.
அப்படின்னு அவங்க சொல்றாங்க. வேணும்னா வச்சுக்கிடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. உங்க எல்லாருக்கும் வணக்கம். நாங்க வந்து பெப்பர் ஸ்ட்ரீட்ல இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்கெண்ட் ப்ரோக்ராம். உங்க பேர் என்ன படிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. நான் பிரியங்கா, MITல செகண்ட் இயர் சிடி டிபார்ட்மெண்ட். ஓகே. நான் சாகித்யா, செகண்ட் இயர் சிடி டிபார்ட்மெண்ட். என்ன பேர்? சாகித்யா. சாகித்யாவா இல்ல சாகித்யா? சாகித்யா. செம பீட்டிடா மச்சான். பேரே சாகித்யா அகாடமின்ற மாதிரி சாகித்யாவா? அதேதான். என்ன மீனிங் சாகித்யானா? லிட்டரேச்சர். லிட்டரேச்சர்னா என்ன மீனிங்? இலக்கியம். நீங்க சொல்லுங்க. என் பேருக்கு மீனிங்கா? இல்ல லிட்டரேச்சர்னா என்ன தமிழ்ல? அவங்க ஏதோ ஒன்னு சொல்றாங்க. இலக்கியம்னாங்க. எவ்வளவு யோசிச்சு சொல்றாங்க. சரி ஓகே, உங்களாண்ட ஒரு சின்ன கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்க பதில் சொன்னா போதும். அதாவது ஃபிகர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபிகர்னா தமிழ்ல என்ன அர்த்தம்? கடலுக்குள்ள கொப்பன் அண்டு வரைக்கும் தின்னுட்டு இருப்பான், அவங்கிட்ட கேடு பதில் சொல்லுவான். அழகான பொண்ணுன்னு சொல்ல முடியாது, பார்த்துனே இருக்கணும்னு தோன்ற பொண்ணு, அதான் ஃபிகர்னு வாங்க. ஏய், உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா? அப்படியா? சாகித்யா நீங்க சொல்லுங்க. நம்ம வரையறோம்ல, ஆமா, பேரு தான் ஃபிகர். இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு பைத்தியம் தாண்டா பிடிக்கும். எப்படி பாத்தீங்களா? என்னப்பா உங்க பேர் என்ன சொன்னீங்க? பிரியங்கா. பிரியங்கா. என்ன அவங்க எப்படி சாகித்யா சொன்னாங்க? அவங்க வந்து ரொம்ப படிப்பு சொன்னாலும் அப்படி சொல்லுவாங்க. நம்ம நார்மலான ஜெனரலா இப்ப என்ன நடக்குது அது சொல்லிட்டீங்க. என்ன நடக்குது ஜெனரலா ஃபிகர்ங்கிறதே மக்கள் மத்தியில ஒரு தப்பான இது. ஜென்யூனா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றேன். ஷபாஸ், சரியான இடம் சரியான நேரம். இப்ப நீங்க சொன்னது வந்து வரையறது, அப்புறம் வேற எதுனா சொல்லலாம். வரையறது இல்ல அந்த எண்ணிக்கை அதெல்லாம் ஃபிகர்னு சொல்லுவோம்ல. கவுண்ட் எடுக்கலாம் சொல்லுவாங்க. ஓ இம்சி எங்க ரெண்டு பேரால சமாளிக்க முடியல. அது வந்து சுத்தி வளைச்சு ஆன்சர் சாகித்யா கிட்ட வந்துட்டாங்க, சொல்லிட்டாங்க. இவங்க அப்புறம் துணை சேர்ந்துட்டாங்க. அப்படியே எடுத்துக்கிடுங்க. இது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் பெப்பர்ஸ்ட்ரீட்ல இருந்து வந்திருக்கோம். எல்லாம் உங்க பேர் என்ன படிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஏய் சொல்றா. ஏய் ஆட்டோமொபைல். விக்னேஷ் ஃபர்ஸ்ட் இயர் ஏரோ. சரவணகுமார் ஃபோர்த் இயர் ஆர்பிடி. சந்திரகுமார் ஃபைனல் இயர் ஏரோ. சொல்லியா? நவீன் ஃபோர்த் இயர் ஏரோ. உன் பேர் சொல்லுடா. பரத் தேர்ட் இயர் ஆட்டோ. மௌரியன் ஃபைனல் இயர் ஏரோ. சதீஷ் தேர்ட் இயர் ஆட்டோ. கார்த்திக் ஃபர்ஸ்ட் இயர் ஆட்டோ. சூப்பர், ரைட். எல்லாம் ஆட்டோ நிறைய படிக்கிறீங்க, ஆட்டோல படிக்கிறீங்க. ரைட், விடுங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்க வந்து சொல்லுங்க. என்ன பில்டிங் அது எப்படி சொல்லுவீங்க? நீங்க தான் சொல்லி காட்டணும். பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் சொல்லுங்க. எல்லாம் ஒரு முறை சொல்லுங்க. பில்டிங் ஸ்ட்ராங் சொல்லுங்க. அவ்வளவுதான், விடுங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்பேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. இப்போ எல்லாமே நீங்க என்ன போட்டுட்டு இருக்கீங்க? ஏய் வேற எதுவும் சொல்லாதீங்க. திருப்ப டேய் அட பாயல. இல்ல பேண்ட் நேரா சொன்னாரு. யார் சொன்னது? யாரு? ஷார்ட்ஸ் யாரு? பஞ்சு இவரு பேண்ட் சொன்னாரு. சூப்பர். இப்போ இத கேள்வியா தான். பேண்ட்னா தமிழ்ல என்ன? ஏட்டிக்கு கரை முக்கியம், போட்டிக்கு கௌரவம் முக்கியம். தெரியல. கரெக்டா சொல்லுங்க பாத்து. ஆனின் காலுரை. ஆனின் காலுரை. சூஞ்சி முகரை பாரு, நல்ல பாடி போட்ட பாபிலோன் நீங்க கால் சட்டை. கால் சட்டையா? பேண்ட்டுக்கு பேண்ட் தமிழ்ல என்ன அம்புட்டு பண்ண கிருன்னு இருக்காங்க. நம்மகிட்ட பெருசா எதிர்பார்க்கறாங்களோ. தமிழ்ல பேண்ட்னா தமிழ்ல என்ன? சரி, இத சொல்றதுதான் தெரியல சொல்ல சொன்னீங்களா? ஓகே ரைட். ஆளாளுக்கு ஒவ்வொரு. ஆனா ஒட்டுமொத்தமா சொன்னது வந்து காலுரை. ஓ அப்பர் சென்டிலாம் கூட்டிட்டு உடனே வெளிய போடான்னு சொன்னல. ஏன்டா என்ன போல? இவங்க காலுரைன்னு சொல்றாங்க. வேணும்னா வெச்சுக்கிடுங்க, இல்லனா விட்டு. ஓகே, நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி நம்மளுடைய பெப்பர் ஸ்ட்ரீட் பெருமையுடன் வழங்கி கொண்டிருக்கும் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். இங்க ஒரு 4 பேர் இருக்காங்க. என்ன பேசுறாங்க பார்க்கலாம். உங்க பேர் என்ன படிக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம். குணசேகரன் ஈசி படி. ஓஹோ. பரத்குமார் ஆட்டோமொபைல் டிபார்ட்மெண்ட். சரிதான். தினேஷ்குமார் ஈசி. கோபி ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷன் அது ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். அப்படியா? மெக்கானிக்கல். ஓ, நம்ம ஷூட்டிங்ல ப்ரொடக்ஷன்ல தான் நாங்க சாப்பிடுறதுக்கு போறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க திடீர்னு. நான் உங்ககிட்ட வந்து நிறைய எதிர்பார்த்தேன் சார். ஓகே ரைட். எல்லாம் நல்லா படிக்கிற பசங்களா? சுமாரா படி. சுமாரா. யாரெல்லாம் அரியஸ் வச்சு யாரெல்லாம் அரியஸ் வச்சு கை தூக்குங்க. ஆனா இந்த மாதிரி வேலை செய்யறவங்க எல்லாம் இப்படித்தான் இருப்பாங்க. நீங்க யாரும் காலேஜ் படிக்கிற பசங்க மாதிரி தெரியல. பின்ன அரியஸ் வச்சாதான் காலேஜ் பசங்க. சரி விடுங்க, பரவாயில்ல விடுங்க. உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கறேன். இப்ப எல்லாருமே வந்து ஒன்னத்தை போட்டுக்கிறீங்க. ஏன்பா? நானும் பாக்குறேன் எல்லாரும் செருப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பேண்ட் ஒண்ணு போட்டுருக்கீங்க, அது தெரியுதா இல்லையா? டேய் இந்த டக்காத்தி வேலையில என்கிட்ட வச்சுக்காத. மேல சட்டை கூட அதை நம்ம சட்டை பண்றதுல விட்டுருங்க. இப்ப பேண்ட்னா தமிழ்ல என்ன சொல்லுவோம்? அதான் கேள்வி. பேண்ட தமிழ்ல எப்படி சொல்லுவோம்? காலுடை. காலுடையா? வயித்துல என்ன வேணாலும் வளருவியா? ரொம்ப வெக்கப்படுறாருயா. தெரியல பஸ். தெரியல.
ஏதோ குழாய்னு வரும் அதுக்கு வரும் தெரியல. தண்ணி குழாயா? ஐயோ ட்ரவுசர் குழாய் ஏதோ ட்ரவுசர் குழாய். உங்க பேர் என்ன? தினேஷ்குமார். தினேஷ்குமார். ட்ரவுசர் குழாய்னு சொல்லுங்க. ஃபுல் டவுசர்னுவாங்களா? புல் டவுசர். பேண்ட்டுக்கு தமிழ்ல வந்து புல் டவுசர். இவரை புல்டோசர் தான் மாத்தணும். கால் சட்டை கால் சட்டையா? சட்டன்னா இதுதானே. தப்பா சொல்லுங்க. சட்டைனா தானே. கால் சட்டை. உங்க பேர் என்ன? குணசேகரன். குணசேகரன் கால் சட்டை. இவரு புல் டவுசர், இவரு ஆப் டவுசர். குழாய். குழாய் வெறும் குழாய். அவர் வந்து தெருல பாஸ். காலுடை சொன்னாரு. ஆளாளுக்கு ஒவ்வொன்றும் சொல்றாங்க. எது விருப்பமோ அதே வச்சுக்கிடுங்க. ஓகே, உங்க எல்லாருக்கும் வணக்கம். நாங்க வந்து பெப்பர் ஸ்டீல்ல இருந்து வந்திருக்கோம். பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்கெண்ட் ப்ரோகிராம். உங்க பேர் என்ன? என்ன படிக்கிறீங்க சொல்லுங்க. கார்த்திக். ஸ்டடிங் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். ஓ இன் MIT. ஐ சி. பிரசாந்த் MA ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். விக்னேஷ் ME ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜி. ஓஹோ. சங்கர் ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜி. எல்லாம் நல்லா படிக்கிற பசங்களா? அவர் ரொம்ப இதுவா இருக்கு, கோவமா இருக்க மாதிரி இருக்கு. லாங்கில பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. டெரரா இல்ல, நான் ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கோம். நடுவுல நீங்க இன்டர்வியூ பண்ணதுனால கோவம் வருது. இப்ப எங்களை அசிங்கப்படுத்துறீங்களா? அசிங்கம் படுத்தல, இருந்தாலும் ஒரு ஒத்துழைப்பு செய்யறோம். பாரியா ஒத்துழைப்பு செய்யறாங்க பசங்க எல்லாரும். நீங்களே ஒரு முறை கை தட்டிங்க. உங்களுக்கு சூப்பரே. வாங்க ரைட் விடுங்க. இப்போ உங்ககிட்ட ஒரே சின்ன கேள்வி கேட்கறேன். இப்போ வந்து எல்லாருமே வந்து நம்ம பேண்ட் போட்டுட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம அந்த பேண்ட்டை வந்து தமிழ்ல எப்படி சொல்லலாம்? பேண்ட்னா தமிழ்ல என்ன? கால் சட்டை. காலனியா? இல்ல செருப்புன்னு அர்த்தம். சாரி. பேண்ட் தமிழ் கால் சட்டைன்னு சொல்லுங்க. கால் சட்டை சொல்லிட்டீங்க. எனக்கு எஜுகேஷனை விட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல ஆர்வம் ஜாஸ்தி சார். அது என்ன? அடியே நீ கீழே நீ ஏதோ டபுள் மீனிங் பேசுறாரோ? சரி விடுங்க. ஏதோ ஒரு அணி. கால் சட்டை. கால் சட்டை. முழு கால் சட்டை. இல்லங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்களே. ஆனா நீங்க கடைசில கரெக்டான பதில் சொல்லணும். சொல்லணும் நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? இல்ல எல்லாம் தப்பா சொல்லிட்டேன்னு தெரியுதுல. இல்ல அவரு என்ன சொன்னாரு? முழு கால் சட்டை. முழு கால் சட்டை. எல்லாம் ஒரு முறை கை தட்டுங்க. சூப்பரே. அப்படியே வச்சுட்டு போங்க. நமக்கு எதுக்கு வம்பு? ஓகே, உங்க எல்லாருக்கும் வணக்கம். நாங்க வந்து பெப்பர் ஸ்டீல்ல இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோகிராம் பேரு பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்கெண்ட் ப்ரோகிராம். உங்க பேர் என்ன? என்ன படிக்கிறீங்க? என்ன ஊர்? என்ன அழகா சிக்னல் கொடுத்துட்டாரு சார். என் பேர் விவேக். நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ECE படிக்கிறேன். ஓகே. என் ஊர் வந்து கேரளா. சொல்லலாம் நாங்க தாம்பரத்துல இருக்கோம். ஓ, கேரளாவா நீங்க? ஓ சூப்பர். நீங்க? சரவணகுமார். அவன் கிளாஸ் தான் படிக்கிறேன். அவர் கிளாஸ் தானா? அவன் ஊரே தானா நீங்க? இல்ல சென்னை. சென்னையா? வாயெல்லாம் சிவப்பா இருக்க. என்ன சாப்பிட்டீங்க? ஐஸ் கோலா. ஓகே ரைட்டு. இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். அதாவது வந்து பேண்ட் இருக்கு இல்லையா? பேண்ட்டுக்கு இங்கிலீஷ் பேண்ட் தமிழ்ல எப்படி சொல்லுவோம்? யார பார்த்து இந்த கேள்வி கேட்குற? நீல் கால் சட்டையா? சொல்லுங்க தமிழுக்கு. அந்த தமிழ்ல அர்த்தம் என்ன பேண்ட்டுக்கு? நீல் கால் சட்டை. நீல் கால் சட்டை. ரெண்டு பேரும் நல்லா படிக்கிற பசங்களா? சரி ரைட்டு. அவன் நல்லா படிக்கிற பையன், நான் நல்லா படிக்கிற பையன். எங்க அம்மா எவ்வளவு சொல்லிச்சு, அவங்க எல்லாம் சேராத. ஓஹோ. ரெண்டு பேரும் கை கொடுத்துங்க. எனக்கு கை கொடுங்க. கரெக்டா சொல்லிட்டாங்க. பேண்ட்டுக்கு நீல் கால் சட்டை. அவ்வளவுதான். ஓகே, உங்க எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சொல்ல மாட்டீங்களா? ஓகே. நாங்க வந்து பெப்பர் ஸ்டீல்ல இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோகிராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். உங்க பேர் என்ன பண்றீங்க சொல்லுங்க. என் பேர் நந்தினி. BE&I செகண்ட் இயர் படிக்கிறேன். மாலதி BE செகண்ட் இயர் IT டிபார்ட்மெண்ட். லக்ஷ்மி BE&I செகண்ட் இயர். ஓஹோ. எல்லாம் எத்தனை அரியர்ஸ் வச்சிருக்கீங்க? கரெக்டா சொல்லுங்க. அரியர் இல்ல. நோ அரியர். டேய் கொடூர குரங்க. இங்க இருக்கிறதுலயே அந்த ஃபிகர் எப்படி இருக்கு? காலேஜ் படிக்கிறீங்க, அரியர் இல்லன்றீங்க. எப்படி இது? சரி விடுங்க. அப்ப நல்லா படிக்கிற பொண்ணு. ஓகே ரைட். பொண்ணுங்களை பாத்தியா மச்சான்? வெளியே வந்தாதான் ஆப்பிள் ஜூஸ் ஐபோன்றாளுங்க. வீட்டுக்குள்ள அட்டன் டைம்ல 5 சாவு உண்டா மாதிரி நான் குத்துறாளுங்கன்னு. இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. இப்போ எல்லாமே வந்து ஷேவிங் பண்ணிப்பாங்க இல்லைங்களா? ஷேவிங் பண்ணிப்பாங்க. இந்த ஷேவிங்னா தமிழ்ல என்ன சொல்லலாம்? தமிழ்ல என்ன அர்த்தம்? மானத்தை வாங்குறீங்க. அது என்ன தம்பி அப்படி சொல்லிவிட்ட? தெரியல. ரொம்ப நேரம் சொல்லுங்க. ஏதோ சொல்லிடுவாங்கன்னு நினைச்சேன். யோசிச்சு பாருங்க. தமிழ்ல தமிழ் வார்த்தை தெரியல. ஐயோ, அவன் என்ன கேள்வி கேட்டான்? ஏண்டா என்ன பார்த்து ஏண்டா இந்த கேள்வி கேட்டா? இல்ல முகம் ரெஸ்ட் க்ளூ கொடுங்களேன். சேவிங் அது क्वेश्चन. ஆமா. முக
வேற பாதி கரெக்டா இருக்கு. ஐயோ அது முகம் ஐயோ முகம் ஐயோ வந்துரும் போல இருக்க. அதுதான் ஏதாச்சும் நீங்க எடுத்து விடுங்க அப்படியே. நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போயினா அனுப்பிக்கிறது யாரு? முக சா சா. சரி ஒரு குழு ஒரு வித்தியாசமா இவங்களுக்கு கூட ஒரு கண்டுபிடிக்கலாம். இப்ப நகையெல்லாம் நீங்க போடுறீங்களா, அது என்னன்னு சொல்லுவீங்க? நகை இல்லங்க 8 கிராம் என்னன்னு சொல்லுவீங்க? பவுன் சவரன். முக சவரி. இதுக்கு மேல கொடுக்கணும். நீங்க சொல்லுங்க. நீங்க முக சரி. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? சேலை தானே வரும். சாவல இங்க வரைக்கும் வருது. சேலை தானே வரும். ஏதாச்சும் க்ளூ கொடுங்க. அடுத்த வார்த்தை செகண்ட் லெட்டர். ஓகே. அடுத்த வார்த்தை கேக்குறாங்க. அது இருக்கிறது அந்த வார்த்தை தான். பரவாயில்ல, அடுத்தவங்க எப்படி சொல்றாங்க பார்க்கலாம். இவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் முகம் வரைக்கும் வச்சுப்பா, அவ்வளவுதான், விடுங்க. ஓகே, உங்க எல்லாருக்கும் வணக்கம். நாங்க வந்து பெப்பர் ஸ்டீவ்ல இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். இந்த பேர் என்ன படிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. கனிமொழி, பி இஎன்ஐ டிபார்ட்மெண்ட். ஆஹா. மாதினி இஎன்ஐ. மாதினியா? இஎன்ஐ. 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 ஸ்ரீநிதி இஎன்ஐ டிபார்ட்மெண்ட். சௌமியா இஎன்ஐ டிபார்ட்மெண்ட். ஓகே. இஎன்ஐனா என்ன டிபார்ட்மெண்ட்? இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர். அப்படியா? இத நான் பல் சம்பந்தப்பட்டது நினைச்சிட்டு இருக்கேன். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. சரி விடுங்க, நமக்கு எதுக்கு, படிப்புக்கு நமக்கு ரொம்ப தூரமா இருக்கு, பரவாயில்ல, விட்டுருங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்க வந்து பதில் சொன்னா போதும், சரியா? எல்லாம் பயந்த மாதிரி ப்ரொஃபசர் கேள்வி கேட்குற மாதிரிலாம் இருக்காது. இப்போ எல்லாமே ஷேவிங் பண்ணிப்பாங்க தெரியுங்களே. இந்த ஷேவிங்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு அதுக்கு வந்து தமிழ்ல என்ன சொல்லுவாங்க போல? ரொம்ப நல்லா யோசிக்கிறாங்க, சொல்லுங்க. வார்த்தையா வெளியே வரலையாப்பா? சரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்படியா? சரி, நீங்க சொல்லுங்க தமிழ். சரியா தெரியல. சவரம் பண்றதுன்னு சொல்லுவாங்க. நினைக்கிறேன், தெரியல. இப்ப நீ சவால் விட்டு சங்கடத்துல மாட்டிட்டியா மாப்ள? சரி ரைட், நீங்க சொல்லுங்க. அவங்க சொன்னது கூட எதுவும் கண்டுபிடிக்க முடியல உங்களால. நீங்க சொல்லுங்க. தெரியல. கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஸோ இவங்க ஓரளவு கிட்ட வந்துட்டாங்க. சவரன் பண்றதுன்னாங்க, முகச்சவரன். ஷேவிங்கிறது முகச்சவரன். அக்காவுக்கு ஒரு முறை கை தட்டுங்க, கை தட்டுங்க, கிட்ட வந்து கை தட்டுங்க பயலாம். ஓகே ரைட், விடுங்க. ஓகே, உங்க எல்லாருக்கும் வணக்கமா. நாங்க வந்து பெப்பர் ஸ்டீல் வந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் இருக்குன்னு. உங்க பேர் என்ன படிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. என் நேம் ராம்பியா ஜெவின். எம்ஏ கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கிங் பண்றேன், எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட். அகிலா கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கிங். அனிஷா ரிஜில் எம்ஏ ஏவியானிக்ஸ். அனுஷா எம்ஏ கம்ப்யூட்டர். பிரியதர்ஷினி எம்ஏ இன்ஸ்ட்ருமெண்டேஷன். பைரவி எம்ஏ ஏவியானிக்ஸ். புவனா எம்எஸ்சி அப்ளைடு மேக்ஸ். ஓகே ரைட். அப்ப இங்க இந்த கேள்வி இப்படி திரும்பி ஆரம்பிச்சுட்டு போயிடுவோம். இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குற எல்லாருக்கும் அதுக்கு நீங்க தமிழ்ல பதில் சொன்னா போதும். இப்போ வந்து ஃபிகர்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தமிழ்ல எப்படிமா சொல்லலாம்? இந்த மாதிரி ஏதாவது கிரிமினலா பண்ணுவாருன்னு நான் அப்பவே யோசிச்சேன். உருவம். ஃபிகர்னா உருவம் சொல்லலாம். நீங்க சொல்லலாம். அதுதான் வடிவம். வடிவம். அதுதான் வடிவமா? இல்ல, வடிவம். வடிவம். உருவம். உருவம். உருவம் படம். உருவம் படம். படம். உருவம்ங்கிறது ஒரு படம். உருவம் ஒரு வேர்டு, வடிவம் ஒரு வேர்டு, படம்னு சொல்லலாம். படம் ஒரு வேர்டு. இப்போ ஃபிகருக்கு இவ்வளவு அர்த்தம் சொல்லலாமா? தமிழ் வார்த்தைகள் இருக்கு. வடிவம். வடிவம். படம் வடிவம். படம் வடிவம். ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரக்சர். ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரக்சர். இருக்கிறேன் வச்சுக்கிறேன், இல்லாதே வரைஞ்சிக்கிறேன். வடிவம். வடிவம். இந்த ஸ்ட்ரக்சர்னா வடிவமா? இவங்க சொல்ற ஸ்ட்ரக்சர் வேற இல்ல, சிலைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு ஷேப். ஏதோ ஒரு ஷேப். தமிழே வரலையே, அதுதான் தமிழ்ல சொல்றதா? ஃபிகர்னா ஏதோ ஒரு ஷேப், அப்படி வச்சுக்கலாமா? ஒரு வடிவம். ஒரு வடிவம். ஸோ ஆக மொத்தம் எல்லாருமே ஆல்மோஸ்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க, வடிவம் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. எல்லாம் நீங்களே ஒரு முறை கை தட்டிடுங்க. அவ்வளோதான், எது கரெக்டாக இருக்கோ அதை அந்த ஆன்சர் எடுத்துங்கப்பா. ஓகே, உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து பெப்பர் ஸ்டீவ்லேருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்கு. உங்கள் பேர் என்ன படிக்கிறீங்க அதை மட்டும் சொல்லுங்கள். என் பேர் ஹிதேஷ், நான் இஎன்ஐ டிபார்ட்மெண்ட் செகண்ட் இயர் படிக்கிறேன். ஓகே. என் பேர் சபரி, இஎன்ஐ டிபார்ட்மெண்ட் செகண்ட் இயர். ஆர் நிர்மல் ராஜா, ஆட்டோ டிபார்ட்மெண்ட் செகண்ட் இயர். டி பிரசாந்த், ஐடி டிபார்ட்மெண்ட் செகண்ட் இயர். பி பரத், ஆட்டோமொபைல். கௌதம், இஎன்ஐ ஃபர்ஸ்ட் இயர். ஓகே, சூப்பர். எல்லாமே வந்து கல்லூரி மாணவர்கள். ரைட், விடுங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஷேவிங் பண்ணிப்போம்ல, இதை தமிழில் எப்படி சொல்லலாம்? ஷேவிங் பண்ணுறது. சேவ் பண்ணுறவங்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க. என்ன மாதிரி பையங்களா, வளரலன்னா சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டாங்க.
ஏதோ ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு. அதுக்காண்டி இந்த மாதிரி விஷ கிருமிகள் பேச்ச கேட்டு வீணா போயிடாத. ஷேவ் பண்றதுன்னா தமிழ்ல தமிழ் வார்த்தை. தமிழ் வார்த்தையிலே பேசணுமா? தமிழ் தெரிஞ்சவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க. இல்ல ஷேவிங்ன்றது தமிழ்ல தெரியாதா? ஷேவிங் முடி எடுக்கிறது. முடி எடுக்கிறதா? முடிவு எடுக்கிறது. டேய் தம்பி அவங்கிட்ட இருக்க ஆப்ப புடிங்கி நீ வேற ஆங்கில பிக்ஸ் பண்ண பாக்குறியா? முடி முடி முடிய முடி எடுக்கிறது. முடி எடுக்கிறது. ஷேவிங்னா தமிழ்ல முடி எடுக்கிறது. ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க. முடியை சிதைக்கிறது. ஒரு ஹீரோ சொன்னா அதை செஞ்சு காட்டினா தான் ஹீரோ. சிதைக்கிறது. முடியை சிதைக்கிறது. என்ன ஷேவிங் தமிழ்ல தமிழ்ல வந்து முடியை நீக்குதல். முடி நீக்குதல். தம்பி சொல்றதா? முடி சிதைக்கிறது. என்னமோ உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்ட சொல்ற மாதிரி சொல்ற. என்ன எல்லாம் ஒரு வித்தியாசமா பதில் சொல்றாங்க. இருந்தாலும் இவர் முடி எடுக்கிறதுன்னு சொன்னீங்களா, முடி நீக்குதல்னு சொன்னீங்க. ஆனா இது வந்து ஆக்சுவலா என்ன சொல்றதுன்னா முகச்சவரன்னு சொல்லுவாங்க ஷேவிங் பண்றது. ரைட்டு, இவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டோம். அதனால வாங்க அடுத்தவங்க எப்படி சொல்றாங்க பார்க்கலாம். நாங்க வந்து பெப்பர் டிவில இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் வீக். உங்க பேர் என்ன படிக்கிறீங்கன்னு சொல்றீங்க? சிவரஞ்சினி, செகண்ட் இயர், தேர்ட் இயர் இசி. செகண்ட் இயர் தேர்ட் இயர் ரொம்ப கன்ஃபியூஸா இருப்பாங்க போல இருக்க. சங்கவி, தேர்ட் இயர் இசி. திவ்யா, தேர்ட் இயர் ஐடி. நிலவழகி, தேர்ட் இயர் இசி. நிலவழகி. பிரியதர்ஷினி, தேர்ட் இயர் இஎன்ஐ. சங்கீதா, தேர்ட் இயர் இஎன்ஐ. பச்சகன் எடுக்காம பாத்துக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு ஆங்கில அவ கண்ணுக்கு நம்ம அஜித் மாதிரி தெரியும். பட் இவங்க ஹேர் ஸ்டைல் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்க மாதிரி இருக்கு. இல்ல இவரு என்ன உங்க பேர் என்ன சொன்னீங்க? சங்கவி. என்ன சொன்னீங்க? சங்கவி. இல்ல வேற ஏதாவது என்ன ஸ்டைலுக்கு என்ன சொன்னாங்க? அது என்ன எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் அது? அடா டேனடா. சரி விடுங்க. சரி வாங்க இங்கிட்டு வாங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன்பா, அதுக்கு பதில் சொன்னீங்கன்னா போதும். அதாவது வந்து எல்லாமே வந்து பேண்ட் இருக்குல்ல, பேண்ட் போடுவோம். இந்த பேண்ட்டுங்கிறது ஆங்கிலம். பேண்ட்டை தமிழ்ல என்ன சொல்லலாம்? சரி சொன்னா நீங்க ஒத்துக்கிற மாட்டீங்க. பேண்ட் தமிழ்ல பேண்ட் தான். பேண்ட்டை தமிழ்ல பேண்ட்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன சொல்லுங்க? தமிழ்ல எல்லாம் சொன்னதில்ல, பேண்ட் தான் சொல்லி பழக்கம், அதனால தெரியல. அப்படியா? மாடு மேய்க்கிறதுக்கு தேவையான 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. சொல்லி பழக்கம் இல்ல. சொல்லிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல. ஓ கரெக்ட். காலுரை. காலுரையா? வாசப்படியில தலையடிக்கிற அளவு வளர்ந்தா மட்டும் போதாது. டாப் ஃப்ளோர்ல கொஞ்சமா ஸ்டாக் இருக்குங்க. சொல்லுங்க. ஆமா. காலுரை. மேபி கால் சட்டைன்னு இருக்கலாம். மேபி கால் சட்டைன்னு வச்சுக்கலாம். அப்ப மேபி கால் சட்டை பேண்ட்னா காலாடை. காலாடை சொல்லிக்கலாம். நீங்க கால் சட்டை. கால் சட்டை. ஓகே. இப்போ அவங்க வந்து கால் சட்டை, காலாடை, காலுரை இப்படி எல்லாமே ஒட்டுக்க ஒன்றா சொல்லியிருக்கீங்க. எது வேணுமோ அந்தந்த ஆன்சரை வச்சுங்கப்பா. ஓகே நேயர்களே, இது வரைக்கும் நீங்கள் பார்த்து ரசித்த இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்மளுடைய பெப்பர்ஸ் டிவியில் சூப்பராக வழங்கிட்டு இருக்க நிகழ்ச்சி பில்டிங் சாங்கு பேஸ்மெண்ட்டு வீக். என்ன இவ்வளோ ராங்கா சொல்கிறேன்னு பாருங்களா? ராங்கா சொல்லுங்க, ஸ்டைலாக அப்படி கை கட்டதும் அந்த மாதிரி மாடுலேஷன் வந்துருச்சு. ஓகே, இந்த வாரம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் முல்லை தனசேகரன். மீண்டும் சந்திப்போம். இது பில்டிங் சாங்கு பேஸ்மெண்ட்டு வீக்.